ஜமாத்துக்காக சிறப்பு உறுப்பினராக இங்கே வந்திருக்கும் அல்தாஃப் ஹுசைன் அவர்களையும் நிறைவேற்றுகிறேன். அவரை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சிறப்பு தேவையில்லை. அவர் என்றும் எளிமையானவர், ஓகேங்களா, உள்ளத்தாலும் நல்லவர் வல்லவர். அவர் இப்போ இந்த வாரம் வந்து சிறப்பு அடைகிறார். இதனை தொகுத்து வழங்குமாறு அஷ்ரபாய் அவர்களை நடைபெறுகிறேன். بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, உயர்வான இறைவனுடைய திருப்பெயரை துதிப்பீராக. அவன் எத்தகையவன் எனில் அவன்தான் படைத்தான், பொருத்தமாகவும் அமைத்தான், மேலும் விதியை நிர்ணயித்தான், பிறகு வழிகாட்டினான், மேலும் தாவரங்களை முளைக்கச் செய்தான், பின்னர் அவற்றை காய்ந்து கருகிய குப்பை குளங்களாய் ஆக்கினான். நபியே, நாம் உம்மை ஓதிடச் செய்வோம், பிறகு நீர் மறக்க மாட்டீர். ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர சின்னமாக அவன் வெளிப்படையாகவும் மறைவாகவும் இருக்கும் யாவற்றையும் அறிகின்றான். மேலும் லகுவான பாதையை நாம் உமக்கு ஏற்படுத்தி தருவோம். எனவே அறிவுரை வழங்குவீராக. அறிவுரை பலனளிக்குமாயின். எவர் அஞ்சுகிறாரோ அவர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். ஆனால் துர்பாகியவானோ அதனை தவிர்த்து கொள்வான். அவன் பெரும் நெருப்பில் நுழைவான், பிறகு அதில் மரணமடையவும் மாட்டான், வாழவும் மாட்டான். நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் தூய்மையை மேற்கொண்டு மேலும் தம் இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்து தொழுகையை நிறைவேற்றியவர். ஆனால் நீங்கள் இம்மை வாழ்விற்கே முன்னுரிமை அளிக்கின்றீர்கள். உண்மையில் மறுமையே மிகவும் மேலானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக இதே விஷயம் முன்னர் அருளப்பட்ட வேதங்களிலும் சொல்லப்பட்டிருந்தது, இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களில். அல்லாஹ் எல்லா புகழும் புகழ்ச்சி மேகனாகி அல்லாஹ் தாலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் உலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து தூதர்கள் மீதும், தூதர்களை பின்பற்றிய நல்லடியார்கள், சத்திய சஹாபாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி மிகு கருணை என்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய வண்ணம் ஒரு சின்ன ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரும்புக்கு நீரினால் துருப்பிடிப்பதை போன்று. இரும்புக்கு தண்ணி பட்டா துருப்பிடிச்சிடும். இதே மாதிரி மனிதனுடைய உள்ளமும் துருப்பிடிக்கின்றது. இந்த துருவை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், மனசுக்கு எப்படி துரு பிடிக்கும், அதை எப்படி போக்குறது, எப்படி அதை துருவை நீக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. அது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பாடமா எடுத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதுங்க, குர்ஆன் அதிகமா படிங்க. கல்வில இருக்கக்கூடிய அந்த ரஸ்ட் துரு போயிடும்.
ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னா, மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். மௌத்தை வந்து அதிகமா நினைச்சுக்கிட்டே இருங்க. அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அந்த ரஸ்ட் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லலாம். இந்த ரெண்டு வழிமுறையை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கு. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் வந்து இதை பெரும்பாலும் மறந்துடும். நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்றது இல்லை லைஃப். அதனாலதான் உள்ளத்துல தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளத்துல போட்டு அழுத்தி 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 மனசு வந்து ரொம்ப கனமாயிடும். மனசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மனசு வந்து அழுக்கடிஞ்சு அதுல பல்வேறு குப்பைகள் சேர்ந்து ரொம்ப வாழ்றதுக்கே இந்த துனியால மட்டும் இல்லை, நாளைக்கு மறுமைக்கு அது கஷ்டமாயிடும். துனியாவுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மறுமைக்கு வந்து கஷ்டமாயிடும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வழிமுறையை வந்து ரொம்ப அழுத்தமா வந்து சொல்றாங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு, குர்ஆன் அதிகமா வந்து படிங்க. குர்ஆன் படிக்கிறதுல 3 விஷயம் இருக்கு. குர்ஆன் வந்து வெறும் படிக்கிறதுன்னா சாதாரணமா இன்னைக்கு படிச்சுட்டு போறது அது கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒவ்வொரு ஹர்ஃபும் வந்து நன்மை தான். அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. இதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இதோட குர்ஆன் முடிஞ்சிருதா அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி, அது கைடன்ஸ், அது வந்து அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த எனக்கு வந்து ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு உள்ள தெளிவோட அந்த குர்ஆனை எப்போ ஒரு மனிதன் கையில எடுக்கிறானோ, அப்போ அவனுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனா வந்து அந்த குர்ஆன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னாக்கா அது சாதாரண கிதாப் கிடையாது, மனிதனால் இயற்றப்பட்ட கிதாப் கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல், டோட்டல் அண்ட் டோட்டல் எல்லாமே அல்லாஹ்வுடைய லவ்ஸ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. குல்லவ் கானல் பஹரு மிதாதல் கலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்தி ரப்பி வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா. அல்லாஹ் சூரா கஹ்ஃப்ல சொல்லி காட்டுறான். நபியே கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய இந்த வாக்குகளை எழுதுவதற்கு கடல் நீரே மெய்யாகி விட்டால் இன்னும் நீங்கள் 7 கடலை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ வந்து அல்லாஹ்வுடைய வாக்கை வந்து எழுதி மாற முடியாது. அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அந்த வாக்கு வந்து ரொம்ப வெயிட்டானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போ இந்த வாக்கை நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப படிக்க முடியும். இப்போ ஒரு கிதாபு வாழ்க்கையில ஒரு வாட்டி படிக்கலாம், 2 வாட்டி படிக்கலாம், 3 வாட்டி படிக்கலாம், 10 தடவை படிக்கலாம். இன்னும் மேக்சிமம் படிக்கணும்னா ஒரு 100 வாட்டி படிக்கலாம். ஆனா பாருங்க, ஃப்ரம் ஸ்டார்டிங் டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் ரொட்டீனா அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் அகைன் திரும்ப 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 படிக்கக்கூடிய ஒரே கிதாப் எது அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ்வுடைய அந்த வேதம் குர்ஆன் மட்டும்தான். சலிக்கவே சலிக்காது, அதுல அந்த ரசனையும் மாறாது. அதுல இன்னும் அதிகமா வந்து நமக்கு வழிகாட்டுதல் அதிகமா வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலான ஒரு கிதாபை நீங்க திரும்ப படிங்க, அகைன் அண்ட் அகைன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. அதே மாதிரி மரணத்தை வந்து அதிகமா நினைவு, நம்ம லைஃப் லாங்கா இந்த உலகத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை இல்லாம என்னைக்கு இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம போப்போம், எல்லாத்தையும் விட்டுட்டு போப்போம். இந்த உலகம் நமக்கு உண்டானது அல்ல, நாளைக்கு மறுமை தான் நமக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு இருப்பிடமாக இருக்கிறது. இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டு மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்க நீக்கி தூய்மையான ஒரு உள்ளத்தோட வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிமுறையை நாமும் பின்பற்றி மக்களுக்கும் அது எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று கூறி சிறப்புரையை ஆற்றுவதற்கு ஜனாப் அல்தாஃப் ஹுசைன் சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வீக்லி ஜமாத்தே இஸ்லாமி நடத்தும் இந்த வீக்லி ப்ரோக்ராமுக்கு எனக்கு காதர்வாய் அவர்கள் ஒரு 4 நாளுக்கு முன்னால் அழைத்தார்கள். இதை பற்றி உங்கள் மத்தியில் சில விஷயங்களை, எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் சொல்ல போறேன். குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதம். இந்த வேதத்தினுடைய மகத்துவம் யார் இறக்கி இருக்கின்றானோ அவனுக்கு தான் முழுமையாக தெரியும்.
அது அடுத்தபடியாக நபிகள் நாயகம் தெரியும். மற்றவங்களுக்கு யாரும் அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா யார் ஏற்றினாரோ அவனுக்கு தான் அது ஃபுல் 100% அசல் மகத்துவம் தெரியும். மற்றவங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுக்கு தவிர அடுத்தபடியாக நபிகள் நாயகம் தெரியும். மனிதன் அந்த அளவுக்கு 100% அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு வந்து ரொம்ப லிமிட்டட். குரான் வந்து இலிமுடைய கடல். அதுல இருந்து ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உதாரணமாக ஒரு வைரம் இருக்கு. அந்த வைரத்தினுடைய மகிமையை, அதனுடைய தன்மையை ஒரு வைர வியாபாரி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆர்டினரி மனிதன் அந்த வைருடைய என்ன தன்மை, எவ்வளோ காஸ்ட், என்ன விலை அப்படின்னு சொல்லி அந்த வைரத்தினுடைய மதிப்பு அந்த வைர வியாபாரிக்கு தான் தெரியும். ஆர்டினரி நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு அந்த வைரத்தினுடைய மகிமை தெரியாது. ஏதோ கல்லுன்னு நினச்சிட்டு அது சின்ன குழந்தை கொடுத்தா அது கல் மாதிரி தான் விளையாடும். அதே மாதிரி நபிகள் குரானுடைய மகத்துவத்தை யார் அந்த கலாமை ஏற்றினானோ அவனுக்கு தான் 100% தெரியும். மற்றவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ரொம்ப லிமிட்டட் நாலேஜ். அதுல இந்த குரானுடைய இதுல வந்து குரான்ல அல்லாஹ் தஆலா அந்த கலாமை பற்றி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு குரான்ல ஒரு 2-3 இடத்துல வச்சு நான் இந்த ஆயத்துல இருந்து நான் சொல்ல போறேன். சூரா அஷர்ல வந்து 59வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் தஆலா, அதாவது லவ் அன்சல்னா ஹாசல் குரானான்னு சொல்லி அந்த, அதாவது அல்லா ஜபலின்னு சொல்லி வரும் அந்த ஆயத்து. எனக்கு ஃபுல்லா அவ்வளவு தெரியாது, அதோட தர்ஜுமா நான் சொல்றேன். நாம் இந்த குரானை ஏதேனும் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அது பனி உள்ளதாகவும் அல்லாவின் அச்சத்தால் அது பிளந்து போவதாகவும் நீர் காண்பிருப்பீர். படைத்தவன் சொல்றான், அல்லாவே சொல்றான் அந்த குரானை பற்றி, இந்த குரான் ஏதேனும் ஒரு மலையின் மீது நான் இறக்கி இருந்தால் அது பனி உள்ளதாகவும் பயந்து நடுங்கி அல்லாவின் அச்சத்தால், அல்லாவுடைய அச்சம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த அச்சத்தால் அது பிளந்து போயிருக்கும் நீர் காண்டிருப்பீர் என்று அல்லாஹ் தஆலா அந்த சூரா அஷர்ல அந்த குரானுடைய ஒரு நிறைய இடத்துல மகத்துவம் இருக்கு. ஒரு 2-3 தான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ஆயத்துல, இந்த வசனத்துல, ஒரு வசனத்துல அந்த அவருடைய மகத்தை, அதனுடைய எந்த அளவுக்கு அதனுடைய குரானுடைய மகமை யார் ரப்புல் ஆலமீன் இருக்கானோ அதே தாசிர் தான் கலாமுக்கு இருக்கு. யாருடைய கலாம்? ரப்புடைய கலாம். ரப்புக்கு என்ன தாசிர் இருக்கு, கலாமுக்கு அதே தான் தாசிர் இருக்கு. இதுக்கு குறைமுடிய சொல்லிவிடாது. வேற யாருன்னா அந்த தாசிர் குறைந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய என்ன தாசிர் இருக்கோ அதே தான் அந்த கலாமுக்கு தாசிர் இருக்கு. அதுவும் அப்போ இது எப்படின்னா, இதுக்கு இன்னொரு இடத்துல குரான்ல ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு கான்டாக்ட் பண்ணுவது. அது சூரே அராஃப்ல வந்து 143வது வசனத்துல இதுக்கு கான்ட்ராக்ட் சொல்றான். இது எப்படி நீங்க மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை பனி உள்ளதாகவும் அல்லாவின் அச்சத்தால் பிளந்து போவதாகவும் நீர் கண்டிருப்பீர்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான்னு, இதோடைய கான்ட்ராக்ட் வந்து சூரா அராஃப்ல 143வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் கொடுக்கும்போது அல்லாஹ் தஆலா தூர் மலைக்கு வரவழைச்சான். நீங்க இங்க வாருங்க, வர வச்சு ஒரு 30 நாள் தங்கி இருக்கிற மாதிரி தான் முதல்ல கூப்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி 40 நாள் ஆக்கிட்டான். அப்போ அந்த தூர் மலைக்கு போகும்போது அல்லாஹ் தஆலா மூசாவேன்னு சொல்றான். காடு எதுவுமே இருட்டா இருக்கு, அதுல ஒரு ஒலி வருது, மூசாவேன்னு சொல்லும்போது இவர் அப்படி இப்படி பாக்குறாரு, யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஒலி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயப்படுறாரு. ஒரு வாட்டி 2 வாட்டி 3வது வாட்டி வரும்போது இவர் பயப்படுறாரு, யாருன்னா இருக்காங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் தான் அல்லாஹ். சொல்லும் போது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு. அல்லாஹ் என்கிட்ட பேசுறானா? அல்லாஹ் வந்து ஒரே ஆள் கிட்ட தான் பேசியிருக்கான் இந்த உலகத்துல, அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம். வேற யாருக்கிட்ட எல்லாம் டைரக்டா பேச ஒரு ஆசை வந்துடும்ல. எல்லாம் பேசிட்டாலும் அப்புறம் என்ன இருக்கு, கொஞ்சம் திரை இருக்கு, அதுவும் கொஞ்சம் அகற்றி விட, நான் ஒண்ணு பார்க்கணும் அப்படின்றாரு.
அவர்லாம் சொல்றா, லன் தனாலு பிர்ரி, நீ என்னை பார்க்க முடியாது. இவர் ஆசைப்பட்டு கேட்கிறார், தரையில பேசுறியே, நீ உங்களுடைய தீதார் எனக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, கொஞ்சம் நீ எனக்கு கண்பட்டா தெரியுமே சொல்லி கேட்கிறார். அல்லாஹ் சொல்ல, லன் தனாலு பிர்ரி, நீ என்னை பார்க்க முடியாது. சரி, நீ தூரத்தினுடைய ஒரு மலையின் மீது உன்னுடைய பார்வையை செலுத்து, அது அந்த மலை உறுதியாக நிலைத்து இருந்தால் நீ என்னை காண்பீர். அல்லாஹ் சொல்றான். சரி, இவர் என்ன பண்றாருன்னா அந்த மலை மீது தன்னுடைய பார்வையை செலுத்துறாரு. அல்லாஹ் டைரக்டா வரல, அவருடைய தஜல்லி, அவருடைய ஒரு ஒலி மட்டும்தான் அதில் பட்டுது. அந்த பட்ட உடனே அந்த மலை தூள் தூளாக்கி விட்டது. மலை தான் கடினமான ஒரு பொருள் உலகத்துல. அதே என்ன போச்சுன்னா, ஜஸ்ட் அல்லாஹ் டைரக்டா வரல, அல்லாஹ்வுடைய தஜல்லி தான், தஜல்லினா ஒலி தான் பட்டுது அதுல. அந்த மலை தூள் தூளாகி விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்துட்டார். அது கூட என்ன இருக்கு, டைரக்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அந்த தஜல்லி வரல, மலை மீது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி அவர் கண்ணுக்கு வருது. அதே இவரால் பார்க்க முடியாமல் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எழுச்சி அல்லாஹ் விட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறார். எல்லாம் நான் கேட்டது தப்பு தான். அல்லாஹ் சொல்றான், உன் கண்ணு உன்னுடைய ஜிசப்ல உன்னுடைய கண்ணு பார்வை என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பார்க்கணும்னு, சரி அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அல்லாஹ் நீ இந்த மலையை நிலைத்திருந்தா நீ என்னை பார்ப்ப, அது இல்லை. இதனுடைய இதுதான் அந்த மகமையை வந்து அல்லாஹ் தாலா குர்ஆனுடைய இது எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த குர்ஆன் அதை பத்தி நம்ம ஏதாவது கொஞ்சம் பயப்படுறோமா? மலையே நடக்குது, அவ்வளவு பெரிய கடினமான ஒரு பொருள். ஆனா மனிதன் அந்த கலாம் அந்த மகிமையை தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அது நம்மளுக்கு தெரியல. அதான் மெயின் ஃபால்ட். அது அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல அப்போ அந்த அதனுடைய சூரா யூனுஸ்ல 2 வசனங்கள் இருக்கு. அதுல 57, 58, மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அறிவுரை உங்களிடம் திண்ணமாக வந்திருக்கின்றது. இது இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் வழிகாட்டக்கூடியதாகவும் ஒரு அருட்கொடையாகவே திகழ்கின்றது. இது 57. 58, நபியே நீர் கூறும், அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டும் அருளை கொண்டும் இதனை இறக்கியுள்ளான். இதனை குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேகரித்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் விட இது சிறந்ததாகும். இங்க சூரே அஷர்ல ஒரு ஆயத்து அந்த மகத்துவத்தை, குர்ஆனுடைய மகத்துவத்தை அந்த மலையை வைத்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்கா. இங்க வந்து ஒரு அறிவுரை சூரா யூனுஸ்ல 57வது, மனிதர்களே உங்கள் இறைவனது ஒரு அறிவை உங்களிடம் திண்ணமாக வந்திருக்கிறது. அறிவுரைனா நசியத், நேர்வழி உங்ககிட்ட இந்த குர்ஆன் வந்திருக்கு, அல்லாஹ் தஆலா சொல்றான். இது இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் ஒரு அருட்கொடையாகவும் மிகவும் திகழ்கிறது. இது வந்து இதயங்களினுடைய நோய்னா ஹார்ட் அட்டாக்கோ அதெல்லாம் கிடையாது. இதுல அழுக்கு இவங்க சொன்னார்ல, இப்போ கலீரியத் நோய்கள் என்னென்ன, ஹுப்பே துனியா, ஹுப்பே மால், ஹுப்பே பெருமை, ஹுப்பே உலகத்தினுடைய அத்தனை மோகங்களுடைய அந்த நோய் அடங்கி இருக்கு பாருங்க. முதல்ல ஹுப்பே துனியாதான் ஹுப்பே, அதனுடைய தாகத்தின் வழிபடிதான் இந்த பக்கம் நம்ம அந்த குர்ஆனுடைய மகிமை தெரிஞ்சு முடியல. ஹுப்பே துனியா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. ஹுப்பே மால், இனி மால் சேர்க்கறதுக்கு இருக்கவன் இல்லாதவன் அவனும் எல்லாமே டோட்டல் எல்லாமே மால் சேர்க்கறதுக்கு தான் இருக்காங்க. இருக்கவன் இல்லாதவன் அவன் உழைப்பு குறைக்கிறதுக்கு பண்றான், இருக்கவனு சேர்த்துனே இருக்கானா. அப்போ ஹுப்பே மால், மகளுடைய முகப்பத். மூணாவது ஹுப்பே பெருமை. இது ரெண்டுமே இருந்ததுன்னா புகழுக்கு தேடுவான். இப்ப பாலிடிஷியன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட சாப்பிடுறது கொண்டு இல்லை, எல்லாமே கோடிக்கணக்கில் அவங்க ஜென்ரேஷன் வாழக்கூடிய இது அவ்வளவு செத்து வச்சிருக்காங்க எல்லா பாலிடிஷியன்ஸும். அவங்களுக்கு நெக்ஸ்ட் புகழ் தான் வேணும். அந்த புகழுக்கு தான் இந்த பாலிடிக்ஸ்ல வந்து எம்எல்ஏ எம்பி அது இதுன்னு சொல்லி ஆகுறாங்க. இந்த 3 நோயும் உள்ளத்துல இருந்ததுன்னா இந்த குர்ஆன் இறங்காது. இது தூக்கி வெளியே அடிக்கணும். அதாவது என்ன சொல்றான், இது இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும்
தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் ஒரு அருட்கொடையாகவும் இது இருந்தது. இது ஒரு அருட்கொடை. குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய பெரிய ரஹமத்துக்கு மனித சமுதாயத்தை படைத்து எப்படியோ நீ வாழ்வு விடல அல்லாஹ் தாலா. அவன் எவ்வளவு கருணை உள்ளவனா இருக்கான் பாருங்க. தன்னுடைய மஹ்லூக்ல சிறந்த மஹ்லூக்கு மனிதனை படைத்துட்டு நீ எப்படியோ வாழுன்னு சொல்லி வாழ்க்கை நம்ம கிட்ட கொடுக்கல, சாய்ஸ் கொடுக்கல. நீ இப்படிதான் நேர்வழி காட்டுவதற்காக குர்ஆன் ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தாலா அமைச்சிருக்கான். குர்ஆன் ஒரு பெரிய அருட்கொடை, ரஹமத்து, மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ரஹமத். அந்த ரஹமத் வந்து அல்லாஹ் தாலா இறக்கிறது ஒரு அருட்கொடை மனித சமுதாயத்துக்கு. அது நேர்வழி காட்டக்கூடியது. அல்லாஹ் தாலா இந்த ஒரு நசியத் உங்ககிட்ட வந்தாச்சு. அது இதயங்களுடைய நோய்களை எல்லாம், நோய்னா இப்ப ஹார்ட் அட்டாக் அது சொல்லல, நான் சொன்னது ஹுப்பே துனியா, ஹுப்பே மால், ஹுப்பே ஷோரத்துள்ள இதெல்லாம் வந்து தூக்கி அடிச்சுட்டா நீங்க வந்து இது தூக்கி வெளியே அமிச்சாதான் இந்த குர்ஆன் இறங்கும், இல்லைன்னா இறங்காது. இது இன்னைதான் ப்ராப்ளம். அதுதான் எல்லாமே இதுல வச்சுட்டு குர்ஆன் படிச்சு எல்லாம் பண்ணியிருந்தா அது எங்க இறங்கும்? குர்ஆன்ல குர்ஆன்ல இறங்கினாதான் அதனுடைய தாசீர் அது காட்டும், இல்லைன்னா அந்த தாசீர் காட்டாது. நான் கொஞ்சம் உருது வேர்டும் இதில் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நான் உருதுல படிச்சுட்டு தான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். அதுல கொஞ்சம் அடிக்கடி உருது வேர்டும் கொஞ்சம் வந்துடும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருவேன் மேம். அது கண்டெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு உருது புரிஞ்சிடும். அப்படியா? சரி சரி சரி. அப்ப நீ ஒரு தான் தமிழ். ஓ சரி. அது தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் ஒரு அருட்கொடையாக திகழ்கிறது. இது ஒரு அருட்கொடையாக திகழ்கிறது ஏற்றுக்கொள்ளவர்களுடைய நம்பிக்கை கொண்டவர். இது வந்து இந்த கலாம் வந்து ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, இந்த கலாம் சொல்லி படிச்சுட்டே இருந்தா கூட போதாது. இந்த நோயை அகற்றக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய கலீசாகி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாதான் இந்த குர்ஆன் இறங்கும். அடுத்து இதுல சொல்றான், நபியே நீர் கூறும் அல்லாஹ்வின் தன்னுடைய கருணையை கொண்டு அருளை கொண்டு இதனை இறக்கி உள்ளான், இதனை குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அல்லாஹ் சொல்றான் இது ஒரு கருணை, அல்லாஹ்வுடைய ரஹமத். இந்த குர்ஆன் இறங்குனது மனித சமூகத்துக்கு ஒரு பெரிய ரஹமத்து, அருட்கொடை. இது இறங்குறதுனால அளவிலா இதனை இறக்கி இருக்கிறான். அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கான் அந்த குர்ஆனை. இதனை குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அல்லாஹ் தஆலா நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க. எங்க நம்ம அந்த குர்ஆன் படிச்சு புரிஞ்சா அதனுடைய மக்ஸப் ஜஸ்ட் மேலோட்டமா படிக்கிறோம். மேலோட்டமா குர்ஆன் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க கூட சொல்றேன் நான், நம்ம மட்டும் இல்ல, பெரிய பெரிய மாலும் இப்சுமார் கூட சும்மா பைஹாட் மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்காங்க. குர்ஆன் உள்ளத்துல இறங்கல. இதனை குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும், அவர்கள் சேகரித்துக் கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் விட இது சிறந்ததாகும். மல்டிநேஷனல் கம்பெனி எவ்வளவு கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் இருந்தாலும் அதுக்கு இது ஈடாகாது. இதுதான் சிறந்தது. எவ்வளவு நீங்க அசட் எவ்வளவு பெரிய உலகத்துல இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு இந்த குர்ஆன் தான் மிக சிறந்தது. அப்ப இந்த 2 ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இது ஒரு ஷிஃபா. ஷிஃபானா உள்ளவருடைய நோயை குணப்படுத்தக்கூடிய ஷிஃபாத் இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வச்சு அந்த தன்மை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அதுல தாசீர் அதில் வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அந்த குர்ஆன் ஒரு அருட்கொடையாக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்றான். இது 2. மூணாவதாக இன்னொரு சூர ரஹ்மான் 55வது வசனத்துல முதல் 4 வசனம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். இது 4 அல்லாஹ் தஆலா அந்த சூர ரஹ்மான்ல முதல் 4 ஆயத்து சின்ன சின்ன வசனங்கள் தான். அர் ரஹ்மான் கருணை உள்ளவன். அல்லாஹ்வுடைய பேர்களிலே மிக அழகான பேர் ரஹ்மான் தான். அல்லாஹ் வந்து புனைப்பேரா வந்து அது பிக்சட், அது புனைப்பேர். ரஹ்மான் வந்து ரொம்ப அழகிய பேர், பேர்களிலே ரொம்ப அழகான பேர் வந்து ரஹ்மான், கருணை உள்ளவன். அவனுடைய கருணை வந்து இந்த உலகத்தினுடைய அப்படியே படர்ந்து இருக்குதுதான் இந்த ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அவனுடைய கருணை கொஞ்சம் கூட இல்லைன்னா இந்த ஜீவராசிகள் வாழ முடியாது. அவனுடைய கருணை ஆகாயத்திலிருந்து அப்படி படர்ந்து இருக்கு உலகம் முழுவதும் பூமியுடைய ஜீவராசிகள் அவனுடைய ரஹமத், அவனுடைய கருணை, அவனுடைய. அப்ப அந்த அருட்கொடை அந்த ரஹ்மான் அந்த வேர்டு வந்து பேர்களிலே சிறந்த பெயர் வந்து ரஹ்மான், அழகிய பேர் வந்து ரஹ்மான். அல்லமல் குர்ஆன், அவனே குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இந்த குர்ஆன் யாரை கற்றுக் கொடுத்தது?
அல்லாஹ், அந்த ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் தான் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தான்னா, குர்ஆன் வந்து கல்வி இப்பதான் டபுள் 2 ஆக்கியிருக்காங்க. உலக கல்வி, மார்க்க கல்வி. அந்த காலத்துல எல்லாம் ஒரே கல்வி தான். அந்த எல்லா கல்வியும் கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் தான், வேற யாரும் கற்றுக் கொடுக்கல. கல்வியை கற்றுக் கொடுத்தது மனிதனுக்கு அல்லாஹ் தான். அது முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கற்றுக் கொடுத்துட்டான், எல்லாமே கற்றுக்கிட்டான். அதுல எக்ஸ்பான்ஷன் தான் இப்ப ஆயிட்டு இருக்கு. வேர்ல்டு டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒரு கண்ணு மூடிட்டாங்க, ரஹமத்தினுடைய கண்ணு வந்து ஹிதாயத்தினுடைய கண்ணு மூடிட்டாங்க. 2 கண்ணு, ஒரு ஹிதாயத்து, ஒரு டெவலப்மெண்ட். ஹிதாயத்தினுடைய கண்ணு மூடிட்டாங்க உலகம். முஸ்லீம் மூடிட்டாங்க, நான் முஸ்லீம் மூடிட்டான். நான் முஸ்லீம் தெரியாது அவங்களுக்கு. இது ஒரு கண்ணு மூடி இந்த ஒரு கண்ணுல உலகம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து டெக்னாலஜி. அது பின்னால நம்ம ஓடிட்டு இருக்கோம். டெக்னாலஜி ஸ்டடிஸ், யூஎஸ், அது என்னென்ன டெக்னாலஜி என்னென்ன படிக்கணும். அதான் இது வந்து ஹிதாயத் கல்வி மூடி. ஹிதாயத்து டெக்னாலஜி 2 இருந்தால் தான் உலகம் பேலன்சிங்கா நடக்கும். இது ஒண்ணு கண்ணு மூடி ஆயிடுச்சுன்னா டெக்னாலஜியா, நீ டெக்னாலஜி எவ்வளவு படிச்சாலும் அழிவு தான் வரும். உனக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஹிதாயத்து கிடைக்காது. அப்ப அல்லாஹ் தஆலா அது 2 ஒண்ணாதான். அந்த கல்வி எல்லாமே டோட்டல் ஹிதாயத்தான கல்வியும் டெக்னாலஜி கல்வியும் 2மே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து டோட்டல் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இப்ப தொடர்ந்து வளர்ந்துருக்கு. அது கியாமத் வரைக்கும் நடக்கும் அந்த எக்ஸ்பான்ஷன். ஒரு கண்ணு மட்டும் ஓடிட்டு இருக்கு, ஒரு கண்ணு மட்டும் மூடிட்டாங்க மக்கள். அது வந்து அந்த எப்படி, அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த இதே மீட்டிங்ல கொஞ்ச நாளுக்கு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு மாங்கோட்டை எடுத்துங்க. மாங்கோட்டையில பாத்தீங்கன்னா நீங்க அது பூமியில நட்டீங்கன்னா அது முதல்ல ஒரு இலை வரும், அதுக்கப்புறம் இன்னொரு, அப்புறம் டோட்டலா ஒரு மரம் ஒரு 10 வருஷத்துல ஒரு பெரிய மரமா ஆயிடும். அவ்வளவு பெரிய மரம் இந்த மாங்கொட்டையில அடக்கி இருக்கான் அல்லாஹ் தஆலா. அவருடைய தக்பீர் பாருங்க, அவருடைய இது பாருங்க, அவருடைய திறன் பார்த்துங்க, அல்லாஹ்வுடைய மகிமை பாருங்க. சின்ன கொட்டை தான், 10 அவ்வளவு பெரிய மரம் அதுல உள்ள அடக்கி இருக்கான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்தினுடைய எல்லா கல்வியும், டெக்னாலஜி கல்வியும், கியாமத்துக்குள்ள எல்லா டெக்னாலஜி கல்வியும், எல்லா ஹிதாயத் கல்வி எல்லாமே முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் தஆலா. அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கல்வி வந்து அது சிறந்த கல்வி குர்ஆனுடைய கல்வி. நீ என்ன டெக்னாலஜி, என்ன உலகத்துல எவ்வளவு அந்த கல்வி எல்லாம் அல்லாஹ் ஒண்ணு நடக்காது. குர்ஆனுடைய கல்விதான். குர்ஆன் தான் கல்வி. அவனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் இது அவன் சொல்லி உலகத்துல வாழ்வதற்காக, மனிதன் சர்வே ஆகிறதுக்காக இது கண்டுபிடிப்புகள்லாம் அவனே கொடுத்துருக்கான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் சிறந்த கல்வி, டாப் மோஸ்ட் கல்விகளிலே சிறந்த கல்வி குர்ஆனுடைய கல்விதான். குர்ஆன், அதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் குர்ஆனை படிச்சு புரிஞ்சு மற்றவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க அவர் தான் மனிதர்களே சிறந்த மனிதர்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டாப் மோஸ்ட் கல்வி குர்ஆனுடைய கல்வி. டாப் மோஸ்ட் அழகிய பேர் ரஹ்மான். டாப் மோஸ்ட் கல்வி குர்ஆனுடைய கல்வி. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். அவனே மனிதனை படைத்தான். அவனே மனிதன் தானே, அவன் மனிதனை படைத்தான். அந்த ரஹ்மான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த மனிதனை படைத்தான். படைப்புகளை எவ்வளவு கோடிக்கணக்கான படைப்புகள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். ஆகாயம், பூமி, சூரியன், சந்திரன், விலங்குகள், பறவைகள் எல்லாமே அதுல மனிதனை படைத்திருக்கான். அவருடைய படைப்புகளுடைய கிளைமேக்ஸ் மனிதன் தான். படைப்புகளிலே சிறந்த படைப்பு மனிதன் படைப்பு. அந்த மனிதன் படைப்புக்கு தான் இந்த குர்ஆனை கொடுத்தார், வேற யாருக்கும் கொடுக்கலாங்க. அப்ப அந்த கிளைமேக்ஸ் படைப்புகளிலே சிறந்த படைப்பு குர்ஆனை கொடுத்து இந்த மனிதனுக்கு ஹிதாயத்துக்காக நீ இந்த குர்ஆனை படி, இதற்கு பிறகு நீ வாழு, உங்களோட வாழ்க்கை அமைத்துக்கொள் அப்படின்னா. அப்ப 3வது என்ன ஆயிப்போச்சுன்னா, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். படைப்புகளிலே டாப் மோஸ்ட் கிளைமேக்ஸ் உடைய படைப்பு மனித படைப்பு. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமவுல் பயான். அவனே பேச கற்றுக் கொடுத்தான். 4வது அவனே பேச கற்றுக் கொடுத்திருக்கான். எவ்வளவு திறன்கள் மனிதனுக்கு உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸ் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது. காது ஒண்ணு செய்யுது, மூக்கு ஒண்ணு செய்யுது, கண்ணு ஒண்ணு பண்றது, கண்ணு பண்றது காது பண்றது இல்ல, காது பண்றது கண்ணு இல்ல. ஒவ்வொன்றுக்கு ஒரு உறுப்புக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பணி கொடுத்துட்டா அந்த பணி தான் செஞ்சுட்டு இருக்கு, வேற எதுவும் மாத்து செய்யறது இல்லை. அந்த திறன்களிலே சிறந்த திறன் வந்து ஸ்பீச், பேசக்கூடிய தன்மை. இப்ப ஸ்பீச் பண்ணீங்கன்னா அதுல சிறந்த ஸ்பீச் எதுனா குர்ஆனுடைய ஸ்பீச் தான், வேற எந்த ஸ்பீச் கிடையாது.
மற்றதெல்லாம் செகண்டரி தான். அப்ப இந்த 4 ஆயத்துல 4 சோட்டிக்கா, நாலாவது 4 வந்து டாப் மோஸ்ட் திங் அல்லாஹ் இந்த இதுல சொல்றான். அதுல முதல்ல பேர்களுடைய அழகான பேர், டாப் மோஸ்ட் பேர் ரஹ்மான். கல்வியில சிறந்த கல்வி குர்ஆனுடைய கல்வி. படைப்புகளில் சிறந்த படைப்பு மனித படைப்பு. பேச்சாற்றல்ல மிகுந்த சிறந்த பேச்சால் குர்ஆனுடைய பேச்சு. இது 4 அல்லாஹ் தஆலா இந்த சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் தஆலா. இப்போ இந்த குர்ஆனுடைய இது மகத்துவத்தை இந்த ஆயத்து இந்த 3 இடத்துல நான் சொன்னேன். அஷர்ல ஒன்று சொன்னேன், அப்புறம் வந்து 2வது வந்து சூரா யூனுஸ்ல 2 வசனம் சொல்றேன், சூரா ரஹ்மான்ல 4 வசனம். இதையெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய மகத்துவத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்றான். இப்போ இந்த குர்ஆன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நபியினுடைய இதயத்தில் பதிய வச்சுட்டான், பதிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு அடுத்தது சஹாபாக்களுடைய மனதில் பதிவு செய்யப்பட்டது. இது வந்து புக் லெவல்ல இறங்கல, தவரேத் மாதிரி பலகையில இறங்கல, வேற எதுவும் இல்லை. அப்படியே டைரக்டா உள்ளத்துல பதிவாக்கப்பட்டது. நபிகள் நாயகத்துக்கு உள்ளத்துல பதிவாக்கப்பட்டது. அவர் மற்றவங்களுக்கு சஹாபாக்களுடைய இதையும் அது பதிவாக்கப்பட்டது. இந்த பதிவாக்குனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை வச்சுதான் தஸ்கியா காதர் பாய் அப்பப்போ சொல்லுவார், தஸ்கியா பண்ணணும். தஸ்கியா என்ன? குர்ஆனை வச்சுதான் தஸ்கியா பண்ணணும். குர்ஆனுடைய தஸ்கியா எப்படி பண்ணணும்னா, மனிதனுடைய இதயங்கள் வந்து ரொம்ப ஹார்டு, கல்லோட ஹார்டா இருக்கு. கல்லு சொன்னா அதோட இன்னும் மனிதனுடைய இதயங்கள் ரொம்ப ஹார்டா இருக்கு. அப்போ இந்த குர்ஆன் வந்து இறங்காது. குர்ஆன் மூலமாக, தஸ்கியா மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய கல்லை முதல்ல மிருதுவாக்கணும், மென்மையாக்கணும். அந்த குர்ஆன் படிக்க புரிஞ்சு ஜஸ்ட் அரபில படிச்சா இல்ல, மீனிங் கூட. ஏன்னா அவங்களோட தாய்மொழி வந்து அரபு உலகத்துல அவங்களுக்கு மீனிங் கூட அரபி மொழியில குர்ஆன், அவங்க மொழியில தாய்மொழியில அல்லாஹ் தஆலா குர்ஆன் இருக்கான். அந்த தாய்மொழியில அவங்க படிக்க அந்த கடினமான உள்ளத்தை மென்மையாக்கணும். முதல்ல குர்ஆன் உள்ள இறங்கணும்னா அது முதல்ல பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குர்ஆன் இறங்கும். இது கடினமா வச்சுன்னா அது தூக்கி போயிடும். எப்படி மலை மேல மழை பெஞ்சா தூக்கி போயிடுமா, அது ஜஸ்வாதுன்னா உள்ள வாங்காது. அதே மாதிரி மனிதனுடைய உள்ளம் வந்து கல்லு போன்றது, கல்லோட கடினமானது, அதுல உள்ள இறங்காது. இந்த தஸ்கியா மூலம், இந்த குர்ஆனின் அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாக அந்த கடினமான இதயத்தை மெதுவாக்கி, அதுக்கப்புறம் அந்த ஜஸ்பாக்கி, அதுல இருந்து என்ன பண்ணா ஜப் ஆயிடுச்சுன்னா மாற்றுதல் வந்துடும், உள்ளத்துல ஒரு மாறுதல் ஏற்படும். அதான் சஹாபாக்கள் நடந்தது. நம்மளுக்கு நடக்கல. நம்ம உள்ளத்துல கூட குர்ஆன் 30 வருஷம் நான் படிச்சிருக்கேன், உன்ன கல்வில இறங்கல, அது உன்ன மாறுதல் வரல. ஆனா அது உள்ள இறங்கியாச்சுன்னு மெதுவாகி, அந்த கல்லிருந்து மெதுவாக்கி அந்த குர்ஆன் உள்ள இறங்கிச்சுன்னா உள்ளே ஒரு மாறுதல், ஒரு புரட்சி வந்துடும், ரெவல்யூஷன் ஏற்படும் உள்ளத்துல. அந்த ரெவல்யூஷன் ஏற்படுறது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய சூழ்ச்சி அத்தனையும் மாறிடும். உள்ள இருந்து அந்த எழுச்சி வரும், உள்ளத்துல இருந்து வரணும். அது சும்மா வெளியில இருந்து சொன்னா பத்தாது. அந்த புரட்சி வந்து, அந்த எழுச்சி வந்து உள்ளத்துல, இது குர்ஆன் உள்ள போனோடனே, அது இறங்கின உடனே அது உள்ளத்துல, அதுதான் ஆலமே புரட்சி. இதை வச்சுதான் ஒருத்தருக்கு அந்த இலிம் மூலமாக, அந்த குர்ஆனின் மூலமாக உள்ளத்துல மாறுதல் ஏற்பட்டு சேஞ்சிங் ஆஃப் ஹார்ட்ஸ். புரட்சிகளே சிறந்த புரட்சி இதே புரட்சி தான். நீங்க ஒரு ஆள் கூட நீங்க நினைச்சா கூட்டு வர முடியாது. நீங்க வாங்க பயன் இருந்தானே, அவனா நினைச்சாதான். நீங்க என்ன கூட்டு இப்ப சொன்னாரு நிறைய கூட்டு, அவங்க நினைச்சாதான். நீங்க நினைச்சா கூட அவங்க வரமாட்டாங்க. இதே மாறணும் அவனுக்கு. அந்த இதயம் மாறுறதுக்கு குர்ஆனுடைய இதுதான் நம்மளுக்கு முதல் சோர்ஸ். கலாம், அல்லாஹ்வோட கலாம். அப்போ அது வந்த உடனே இந்த அழுக்குகள் எல்லாமே முதல்ல தூக்கி, நான் முதல்ல சொன்னேன் இந்த ஆயத்துல, இந்த உள்ள இறங்கினா அந்த கல் மெதுவாக்கி அதுல இருக்கிற நோய்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த குர்ஆன் உள்ள இறங்கிச்சுன்னா அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். அவன் எல்லா பழக்க வழக்கங்கள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய சொற்கள், அவனுடைய வாழ்க்கையுடைய அத்தனையும் மாறிடும். ஒண்ணுமே பழசு இருக்காது. அதான் சஹாபாக்களுக்கு நடந்தது. அதுதான் குர்ஆன் வச்சு அந்த தாசீர், குர்ஆனுடைய தாசீர் தான். அது நடந்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆள் சேர்ந்து ஆளுமை புரட்சி,
வேர்ல்டு ரெவல்யூஷன் ஆகிப்போச்சு. 313 பேர் வேற எதுக்குமே அவங்க அசைக்க முடியாது குரான்ல. அந்த மாதிரி ஒரு ஜமாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த குரானுக்கு அந்த தாசீர் இருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த தாசீர் வரணும்னா குரான் நம்மளுடைய இதயத்துல ஒன்றும் இறங்கலை. நம்ம ஹுப்பே துனியா வச்சிருக்கோம், ஹுப்பே மால் வச்சிருக்கோம், ஹுப்பே ஷொஹரத் வச்சிருக்கோம். அதெல்லாம் வச்சா இது இறங்காது. குரான் சும்மா அந்த மாதிரி ஒரு கலாம் இல்லைங்க. இது கலாம் படைத்தவனே சொல்றான். நீங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சீங்கன்னா அப்ப இதுல வராது. அடுத்தபடியாக இந்த இதுல இந்த அடுத்தபடியாக இது எப்படி போய் நடக்கும்? நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுல தேடணும். இவன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான். எல்லா சால்வேஷன், எல்லா பிரச்சனைக்கும் சால்வேஷன் குரான்ல இருக்கு. நம்ம அதுல தேடுறது இல்லை. கடல் அது. கடல்ல இருந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம அதுக்கு பக்கமே அது முதல்ல அது இன்னும் அந்த மகத்துவமே தெரியல. ஒரு பொருளோட மகத்துவம் தெரிஞ்சா நம்ம டைம் எல்லாம் இது ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அதோட மகத்துவம் தெரியல, இந்த குரானுடைய பக்கம் நம்ம போறது இல்லை. மகத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா வேற எதுவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். 24 hours குரான் மேல உட்காந்துருவோம். குரான் படிச்சு அதனுடைய டெப்த்ல இறங்குவோம். அது கடல்ல இறங்கி அந்த குரான் நம்ம இப்போ அது தெரியாதனால அது நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம அதோடைய இது தெரியாம இருக்கிறதுனால வேற இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சிச்சுன்னா உலகத்துல அத்தனை காரியங்களை தூக்கி போட்டு அந்த குரான்ல இறங்கிடும். அந்த குரானுடைய மகத்துல இருந்து அதுதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. சஹாபாக்களுடைய ஏன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா இந்த குரான் உங்களுடைய உள்ளத்துல இறங்கிச்சு. நபிகள் நாயகம் தஸ்கியா பண்ணி அது 23 ஆண்டுகளில கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு அந்த தஸ்கியா கொடுத்து உள்ளத்திலிருந்து ஏற்படுத்தி அந்த புரட்சியை ஏற்படுத்தி அது மாற்றங்களை ஏற்படுத்தி அது ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தி தி கிரேட்டஸ்ட் வேர்ல்ட்ல எந்த ரெவல்யூஷன் பண்ண முடியாத ஒரு பெரிய ரெவல்யூஷனை நபிகள் நாயகம் உலகத்துக்கு காமிச்சிட்டாங்க. அதை நான் சொல்ல ரெவல்யூஷனா புரட்சின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்றதா புரட்சி கிடையாது. இப்ப செய்யறதா உலகத்துல யாரு புரட்சி செஞ்சவங்களே சொல்லிட்டாங்க. உண்மையான புரட்சி நபிகள் நாயகம் தான் செஞ்சாங்க, வேற யாரும் தெரியல. நான் சொல்ல, நான் முஸ்லீமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மைக்கேல் ஹார்ட் கூட புக் இருக்கும், 100 இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் தி வேர்ல்டு. உலகத்தில் 100 பேர் அவன் தேர்ந்தெடுத்துறான். மைக்கேல் ஹார்ட் ஒரு பெரிய பேராசிரியர், அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில அவன் பெரிய பேராசிரியர். அவர் ரிசர்ச் பண்ணி அவர் 70வது வயசுல ஒரு புக் எழுதியிருக்கான். எல்லா உலகத்தில் தலை சிறந்தவர்களை கண்டுபிடிச்சி அதுல படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு புரிஞ்சு என்ன பண்ணியிருக்கான், ஒரு புக் எழுதுறான், தி 100 இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லி. தமிழோட இருக்கு. அதுல என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் சொல்லி அந்த கிரேடு கொடுத்தாங்க. அந்த கிரேட்ல கொடுக்கும்போது 4வது பிளேஸ் தான் ஜீசஸ் கொடுத்துருக்கான். அவன் ஒரு கிறிஸ்டியன். கொடுத்தது ஜீசஸ்க்கு 4th பிளேஸ். 3rd பிளேஸ்க்கு கௌதம் புத்து கொடுத்துருக்கான். 2nd பிளேஸ் ஐசக் நியூட்டன் கொடுத்துருக்கான். சயின்டிஸ்ட் கொடுத்துருக்கான். அவங்களுடைய சயின்ஸ் தான் உலகத்தில் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகுது. 1st பிளேஸ் நபிகள் நாயகத்துக்கு ஒரு முஸ்லீம் இல்லை, மைக்கேல் ஹார்ட்னு சொல்லி ஒரு நான் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியன். அப்போ அவன் சொல்லணும், நீ ஒரு கிறிஸ்டியனா இருந்து நீ ஜீசஸ் கொடுக்காம நபிகள் நாயகத்துக்கு முதல் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு. அப்போ அவன் சொல்றான், he is the only person in the world, in history of the world, successful both religious and moral values. உலகத்துடைய இவர் ஒருத்தர் தான் தி ஒன்லின்றான். தி ஒன்லி அவர் ஒருத்தர் தான் தி ஒன்லி சக்சஸ்ஃபுல் டாப் மோஸ்ட். அவர் சக்சஸ் ஆயிட்டார். சக்சஸ் ஆகிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் தான் ரெவல்யூஷன் ஏற்படுத்தி ரிலீஜியஸ்ல டாப் மோஸ்ட்ல போயிட்டாரு, உலக காரியங்களும் டாப் மோஸ்ட் போயிட்டாரு. ரிலீஜியஸ்ல டாப் போனா உலக காரியம் 0 இருப்பான். 0ல உலக காரியங்கள் டாப் மோஸ்ட் போனா ரிலீஜியஸ்ல 0 இருப்பாங்க. நெப்போலியன், அலெக்சாண்டர் எல்லாம் பெரிய பெரிய வெற்றி விடும். அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய ரிலீஜியஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல போகும். 0 கூட இருக்காது, மைனஸ்ல போகும். அதே மாதிரி கௌதம் புத்த அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அவங்க அரசியல் பத்தி தெரியாது, போர் பத்தி தெரியாது, பொருளாதாரத்தை பத்தி தெரியாது. ஆனா இவர் ஒருத்தர் தான் இந்த 2 ஃபீல்டு டாப் மோஸ்ட். he is the only person most successful in both the 2 fields ன்னு சொல்லி மைக்கேல் ஹார்ட் 1980ல இந்த புக் வந்தது. உலகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. வேர்ல்டு ஃபுல்லா பெரிய அவனுக்கு கேள்வி மேல கேள்வி ஆட்டாங்க. நியூயார்க்ல அவனுக்கு உடலை அவன் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண அதுல எழுதிட்டான். அது மாதிரி ஒரு புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்ப ஜீசஸ் ஏன் பண்ணல கேட்டாங்க.
விட்டுவாங்களா அவங்க கிறிஸ்டியன்? அவர் சொல்றாரு, அவருடைய குடும்ப வேலை அவர் காட்டல. முதல்ல அவர் மேரேஜே பண்ணிக்கல, அவர் எப்படி குடும்ப வேலை காட்ட முடியும்? அவருடைய எல்லாமே செர்மன்ஸ், பயான் தான், பேச்சு தான், நடைமுறை இல்லை. ஆனா நபிகள் நாயகம் சுவாசம் என்ன பேசுவார்? தன்னுடைய நடைமுறையில ஒரு சமுதாயத்தை உருவாக்கி ஒரு தீனை நிலைநாட்டி மக்களுக்கு வழிமுறையை காட்டி பிராக்டிகல் லைஃப்ல காமிச்சிட்டாரு. உலகத்துல யாரும் செய்யல. சொல்லுவாங்க, இப்ப நம்ம கூட சொல்லிட்டுதான் இருக்கோம், பிராக்டிகல் லைஃப்ல பண்ண முடியாது. பிராக்டிகல் ரொம்ப கஷ்டம், அமல்ல எடுத்துன்னு வருது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உலகி 23 ஆண்டு, ஜஸ்ட் 23 இயர்ஸ்ல ஒரு உலகத்திலே மாற்றி உலகத்திலே ஆளுமைகளை 2 சூப்பர் பவரெல்லாம் தோற்கடிச்சு உலகத்துல எங்கே போயிட்டாங்க முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்துக்கு பிரகாரம். இந்த மாதிரி ஒரு அதுக்கு தாசீர், அது மாற்றத்துக்கு, அந்த ரெவல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கு காரணமே இந்த குரான் தான். அப்படிப்பட்ட ஒரு குரான் நம்ம கிட்ட இருந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தோட நம்மளால மாறுதல் ஏற்படல. சும்மா தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ்ஜு இதுதான் பண்ணிட்டு கிடக்கிறோம் இல்லையே, அது கூட மேலோட்டமா தான், அதோட உள்ளத்துல இறங்கல. அந்த இபாதத் கூட ஒரு இபாதத் தான் இன்னைக்கு தீன் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தீன் என்ன இருக்கு? எல்லா முஸ்லீம்களுக்கு நான் 5 வேலை தொழுகிறேன் பாய், நான் தாடி விட்டுருக்கேன், தொப்பி விட்டுருக்கேன், துப்பா கட்டியிருக்கேன், ஓகே. நோன்பு ரம்ஜான்ல 30 நாள் இருந்துடுறேன். ஹஜ்ஜுக்கு போயிட்டு 4 வாட்டி ஹஜ்ஜு போயிட்டு வந்துட்டேன். அது அப்புறம் என்ன போய் தீன்? அதுதான் தீன், இபாதத் பையது. இது இவங்க சொல்ற தீன் வந்து நானும் இபாதத் தான், அது தீன் கிடையாது. தீன் டோட்டல் தீன் இருக்கு. அதுதான் அரசியல் இருக்கணும். எங்க அரசியல் இருக்கு? எங்க இருக்குது அரசியல்? எங்க போய் எந்த நாட்டிலையும் சவுத்திலே இல்லை, மன்னர் தான் உட்காந்துருக்காங்க, அரசியல் இல்லை. சரி, பொருளாதாரம், வட்டி இல்லாம எங்க? வட்டி இல்லாம பொருளாதாரம் இருக்கு எங்க? இல்லை. எல்லாமே தீன் போயிடுச்சு. தீன் 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 சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலமா கூட தெரியாம தீன் சொல்லிட்டு இருக்காங்க. தீன் கிடையாது, அது ஒரு மதம் சொல்லு, மதம் சொல்லு, மதமா மாறி விட்டாங்க. எப்படி ஜீசஸ் கிறிஸ்தவெல்லாம் மாறினாலும் அது மாதிரி இஸ்லாம் ஒரு மதம் ஆக்கிட்டாங்க. மதம் கிடையாது, ஆனா இது தீன், ஆனா மதம் மாறி இருக்கு. இப்போ மறுபடியும் இது தீனா மாறினாதான் உலகத்தில் மாறுதல் ஏற்படும். அதுக்கு யாரு கஸ்டோடியன்? நம்ம தான். இனி யார்கிட்ட வேதம் இல்லை பாய், அவங்க எப்படி நேர்வழி காட்டுவாங்க? அசல் வடிவத்தில் தௌரத் இல்லை, இன்ஜீல் இல்லை, ஜபூர் இல்லை, எதுவுமே இல்லை, மஹபூசா இல்லை, பாதுகாக்கப்பட இல்லை, ஆத்தென்டிகேட்டட் இல்லை, டெக்ஸ்ட் புக் இல்லை. அந்த டெக்ஸ்ட் புக், ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் குர்ஆன் ஒன்று தான் இன்னைக்கு இருக்கு. எப்படி இருக்குது அவங்க டெக்ஸ்ட் புக்? அவங்க டெக்ஸ்ட் புக்கே காணாம. இன்ஜில் இல்லை, ஜபூர் இல்லை, தௌரத் இல்லை. எங்க இன்ஜில்? அது டிரான்ஸ்லேஷன். அது நபுக்கன் நகர் வந்து தௌரத்தை அழிச்சு போஸ்ட் பண்ணிட்டான். 300 ஆண்டுகளுக்கும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சு தௌரத்தை எழுதி அது ஏதோ இது தௌரத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அதே மாதிரி இன்ஜில் காலியாகி போச்சு. இன்ஜில் இந்த புல்லட்டால் 100 இன்ஜின் மேல இருக்கு. அதை தேர்ந்தெடுத்து 4 இன்ஜில் ஆக்கியிருக்காங்க. அந்த 4 இன்ஜில்ல அதுல குழப்பங்கள் இருக்கு. ஒருத்தர் கேட்டா, ஒரு பெரிய பாதிரியார் கேட்டா இன்ஜில் எங்கன்னா அந்த 4 இன்ஜில் இருக்கு, பைபிள் இருக்குன்றான். அந்த 4 பைபிள் இருக்கான். அதுல மனிதர் இதெல்லாம் சொல்லி இருக்கு, எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஒரே டெக்ஸ்ட் புக் ஆத்தன்டிகேட்டட், எப்படி இறங்கப்பட்டதோ அப்படி ஹயாத்தாக, அல்லாஹ் ஹயாத்தா இருக்கானே, அவரோட கலாம ஹயாத்தா இருக்கு. அதே தாசீர் தான். அந்த அல்லாஹ்க்கு என்ன தாசீர் இருக்கு, இந்த கலாமுக்கு அதே தாசீர் தான். அதுவும் ஜிந்தா இருக்கு, இதுவும் ஜிந்தா இருக்கு. அப்போ அந்த சேஞ்ச் ஆன அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு புக்கு ஒருத்தர்கிட்ட, ஹோலி புக், ஆஸ்மானி புக்னா உலக ஆகாயத்துல இருந்து வந்த புக்கு வந்து இன்னைக்கு முஸ்லீம் கிட்ட தான் இருக்கு. அந்த முஸ்லீமே இன்னைக்கு அந்த புக்கு பத்தி தெரியாம, மகத்துவத்தை தெரியாம, அது ஒண்ணுமே தெரியாம சாவுக்காக படிச்சுட்டு கிரகபிரசவத்துக்காகவும் யாருன்னா நிக்கா ஆனா அந்த குரானை கொடுத்தும் இதுதான் இந்த குரானை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய மகத்துவ தெரியல. அது எவ்வளவு பெரிய சரித்திர, உலகத்துடைய சரித்திரங்களே மாற்றிய தன்மை அதில் இருக்கு. சேஞ்சிங் ஆஃப் ஹார்ட்ஸ், உலகத்துடைய இதயங்கள், மனிதர்களுடைய இதயங்களை மாற்றக்கூடிய, புரட்சி செய்யக்கூடிய ஒரு கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் நம்ம கிட்டே இருக்கு. ஆனா நம்ம மாறல. நம்ம மாறலன்னா மற்றவங்க எப்படி மாறுவாங்க? அதான் உலகம் அழியுது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி இருந்து முஸ்லீம்களுக்கு தான். அவங்களுக்கு கேட்க மாட்டான். அவங்ககிட்ட இப்ப கலாமே இல்லை, நேர்வழி காட்டுறதுக்கு அவங்களுக்கு இல்லை, வேற சோர்ஸ் இல்லை. சோர்ஸ் உங்ககிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்மளே அது சோர்ஸ் யூஸ் பண்ணல. நம்ம தெரிந்தால்தான் உலகம் தெரிந்தோம். நம்மளே அது தெரியாம உட்காந்துருக்கோம். அவ்வளோ ஒரு பொக்கிஷத்தை நம்ம எல்லாரும் வீட்டுல வச்சுட்டு அதுல இருந்து எந்த ஒரு பொக்கிஷத்துல ஒரு துளி கடலுக்கு, அது கடல்ல நம்ம என்ன பண்றோம், கோத்தியா அது ஜஸ்ட் ஒரு துளி கூட நம்ம அதில் எடுக்கிறது இல்லை. அப்ப எப்படி அந்த அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அல்லாஹ்வுடைய ஜிக்ர், அல்லாஹ்வுடைய இது குர்ஆன் படிக்க 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 தான் உள்ளத்துல இறங்கணும். இறங்கின உடனே முதல்ல வந்து இப்ப நம்ம படிக்கிறது டிரான்ஸ்லேஷன். இது செகண்ட் லெவல் தான் நாலேஜ். நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கிறேன். குர்ஆன்
தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னா அரபி மொழி கற்றுக்கணும் முதல்ல. அதனுடைய ஒரிஜினல் மொழியை கருதி அதில் பற்றி அதனுடைய டேஸ்ட்டை வேற அது பண்ணவும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அரபி மொழி கற்று அரபியில நீங்க அதுல புரிஞ்சுக்கிங்கன்னா அதுதாங்க கிளைமேக்ஸ். நம்ம இப்போ டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கிறோம். நம்ம இப்போதான் ஃபீல் பண்றேன். நான் 70 வயசுல வந்து இப்போ ஃபீல் பண்றேன். நான் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அரபி மொழி சின்ன இருக்கும்போதே கற்றுக்கிட்டு தான் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா குரான் டெப்த்து போயிருப்பேன். இப்போ ஃபீல் பண்றேன். இப்போ ஃபீல் பண்ணி என்ன போச்சு, என்னால் ஒரு சின்ன ஆயத்தோட மனப்பாடம் பண்ண முடியல. அதை எழுதினு தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் மெமரி பவர்லாம் லாஸ் ஆகி போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த குரானுடைய இது வந்து அல்லாஹ் தாலா நம்மளுக்கு அந்த மகத்துவத்தை பற்றி குரானுடைய அல்லாவே 3 இடத்துல 3 விதம் 3 ஆயத்துல 3 இடத்துல 3 ஆயத்தை வச்சு நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதே மாதிரி இந்த குரானுடைய வல்லமையை வந்து அல்லாஹ் தாலா அந்த குரான் மூலமாக ஹிதாயத், இது நேர்வழின்றான். நேர்வழி எப்போ வரும்? உள்ள இறங்கணும். உள்ள இறங்கணும்னா கலிதத்து மேல தூக்கி போடணும் வெளியே. இதை வந்து மென்மையாக்கணும். அப்போ உடங்கணும். உலகத்துல ஹல் எப்படி இந்த உழவர் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஹல் சலால, அதாவது ஏர் உழுறானோ அந்த பூமியை ரொம்ப சாஃப்ட் ஆக்கணும். அந்த மாதிரி இந்த உள்ளத்தை முதல்ல குரான் இருக்கு, இந்த சாஃப்ட் ஆக்கணும். இதே கடினமா இருக்கு, பத்தர் லெவல்ல இருக்குது. அது சேஞ்ச் பண்ணி மெதுவாக்கி அந்த குரானை இறக்கி இந்த ஹுப்பே துனியா, ஹுப்பே மால், ஹுப்பே சோரத்தை எல்லாமே தூக்கி வெளியே அடிச்சா இந்த குரான் வந்தா இதுல ஒரு சேஞ்சஸ் நடக்கும் உள்ளத்துல. அந்த சேஞ்சஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில அனைத்து துறைகளிலும் நம்மளுடைய அனைத்து கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகும். எல்லாமே டோட்டல் எப்படி சஹாபாக்களுக்கு சேஞ்ச் அந்த மாதிரி சேஞ்சா அதுக்கப்புறம் ஒரு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஆலிமே ஜமாத். அது எப்போ ஆகும்? விட மாட்டாங்க. இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்குள்ள நான் அந்த டாபிக் கொடுத்து இப்போ கரண்ட் லெவல்ல வந்துடுறேன். இன்னைக்கு இந்த குரான்ல வந்து எல்லாமே நான் முஸ்லீம் ஒத்துக்கிறாங்க. இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு அவங்க நம்ம சொல்ல அவங்களே ஒத்துக்கிறாங்க. குரானை சேலஞ்ச் பண்ணுதுங்க. இது மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துவா. இந்த சேலஞ்ச் யாரும் கபூல் பண்ணல இது வரைக்கும். 1500 ஆச்சு. இதோட ஒரு ஆள் கூட இப்ப இருக்க ஆள் சொல்லுங்க. அந்த காலத்து அந்த அந்த குரானுடைய அந்த இது இருக்கு அகராதியில அந்த அளவு எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. அந்த இதுல அவங்களாலே அதை ஏற்ற முடியல. அவங்களே சைலண்டா ஒரு ஆள் கூட நான் பண்ணுவேன்னு சொல்லி வந்து நிக்கலாங்க. இந்த குரானுக்கு ஈக்குவலா நான் ஒரு ஆயத்தை எடுத்துக்கணும், ஒரு ஆள் கூட நிக்கல இது வரைக்கும். அது சேலஞ்ச் பண்ணி இது உலகத்துக்கு சேலஞ்ச் பண்ணுது. 1500 தான் இது மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துவாங்க. பண்ண முடியல. அதோட கலாமுடைய தாசீர் அது. அது அப்படிப்பட்ட ஒரு இது வந்து என்ன பண்றாங்க, இந்த குரான் வரக்கூடாது. குரான்ல வந்தா கூட இபாதத் லெவல்ல நீங்க வச்சுருங்க. அதுக்கு மேல குரான்ல இருந்து எடுக்காதீங்க. இதுல இருந்து வேற எதுவுமே எடுக்காதீங்க. நீங்க தொழுகை, நோன்பு, சக்காத் அதுல இருந்து இருங்க. இமாம்களுக்கு அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இமாமும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஹுப்பே துனியா, ஹுப்பே மால், தீனை வச்சு மால் சம்பாதிக்கிறாங்க, கலாம் வச்சு மால் சம்பாதிக்கிறாங்க. அதோட ரசீலான ஆள் வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் தஆலா கலாம் வச்சுன்னா குரான் காணிக்கு போறாங்க. அதுல என்ன சும்மா போயிட்டு ஓதிட்டு வருவாங்களா சொல்லுங்க? அது கிடையாது. ஆக்சுவலா அது விட்டு பாக்கிறாங்க. இறந்த உடனே கலாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க? யாருன்னா ஒரு சக்கரத்துல இருந்தா உடனே ரூ கிளம்பினோம் அவனுக்கு. இதுக்காக இந்த யாசின் ஊதி முதல்ல ரூவை வெளியேற்றலாம், அவன் கஷ்டப்படக்கூடாது, அந்த ரூ முதல்ல தூக்கின்னு சொல்லி யாசின் போயிடறாங்க. அது இருக்கு, ஹதீஸ் இருக்கு, யாசின் ஓதுன்னு இருக்கு. அதுக்காக குரான் இறங்குறது. யாசின் இறங்குறதுக்கு, யாசின் ஓதுறதுக்கும் திகவரசம் ஃபாத்தியா ஓதுறதுக்கும் இதுக்காக குரான் இறங்குது. இது உலகத்திலே அவனுக்கு ஒரு சோர்ஸ் வந்து. ஆனா இன்னைக்கு கோரானா ஒயிட் குரானை படிச்சு புரிஞ்சு அவங்களுடைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா எல்லாமே சேஞ்சஸ் ஆயிருக்குது. அவங்ககிட்ட இங்க இருக்க உலமாக்களுடைய கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சு அவங்க இதான் இஸ்லாமான்வாங்க. அவங்க கிட்டே இருக்குது இப்போ குரான் தான். அதுவும் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. டிரான்ஸ்லேஷன்ல அவங்க அரபி கற்றுக்கிறாங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அரபி லாங்குவேஜ்ல கத்துக்கிட்டு அரபில இருந்து இந்த குரானை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சாதான் அப்போ அதனுடைய டேஸ்ட், அதனுடைய மகசுன்றாங்க. அந்த மகசு அப்போதான் நம்மளால அடைய முடியும். இதெல்லாம் முடியாது. அப்போ அந்த குரான் வந்து இனி அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உலமாக்கள் பெரிய பெரிய டிஃபால்ட் வந்து நம்மள உலமாக்கள் தான். இந்த தீன் இவ்வளவு தூரத்துக்கு காரணம் நான் உலமாவை எப்பவுமே கிரிட்டிஸ் பண்ணுவேன். இவர் எப்பவுமே கிரிட்டிஸ் பண்ண உலமாங்கன்னா உலமா தான் காரணம். 300 வருஷத்துக்கு அரபி படிக்கக்கூடாதுன்றான். இது 300 years பேக். இந்த நெட் எல்லாம் வரதுக்கு முன்னால டிரான்ஸ்லேஷனே கிடையாதுங்க. டிரான்ஸ்லேஷன் குரான் கிடையாது, அரபியில் தான் இருந்தது. அரபி படிச்சா அரபி சாவுக்காக படிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். 700 years இப்படி போச்சுன்னா அப்படியே உலகத்துல டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அது ஒரு ரீசன் இல்லை. நீ அரபி படிச்சா குப்ரா ஆயிடுவான்றாங்க. அப்ப அதுக்காக நான் சொன்னேன், அது அரபி படிச்சு குப்ரான அதுக்காக இந்த கலாம் இறக்கிருக்கான் அல்லாஹ் தஆலா. இல்லை நீ படிக்கக்கூடாது.
நீ படிச்சா புரியும், நாங்கள் ஆலிம்கள் நாங்கள் தான் படிக்கணும். நான் சொல்கிறேன் 7 வாரங்கள் பற்றி குரான் சொல்ல, அது சொல்லுங்க கொஞ்சம். அது சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் 1000% இருக்குது. உங்களுக்கு என்ன சயின்ஸ் தெரியுது? பயாலஜி பற்றி குரான் சொல்லுது, நியூமராலஜி பற்றி சொல்லுது, பொருளாதாரத்தை பற்றி சொல்றது, விஞ்ஞானத்தை பற்றி சொல்லுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அந்தந்த எக்ஸ்பர்ட்டுக்கு தான் தெரியும். இப்போ நீங்களும் இன்கம்ப்ளீட் தான், நீங்களும் கம்ப்ளீட் கிடையாது. நீங்கள் ஆகாத்தை வானத்தை பற்றி தான் சொல்லிருப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் குரான்ல எல்லாருக்கும் எல்லா எக்ஸ்பர்ட் எல்லாம் ஒரு ரசூல் தான் சொன்னோடனே கம்முனு தர்றாங்க. எதுக்காக நான் இந்த ஆலிம்களை பற்றி சொல்றேன்னா, இந்த குரானை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண விடாம விட்டாங்க. இப்போ ரீசனே 200-300 years முன்னால தான் குரான் முதல்ல பார்சி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால குரான் அரபியில் தான் இருந்தது. அது கூட அந்த குரான் வந்து நபிகளாருடைய காலத்துல இதயங்களை பதிவாக்கப்பட்டுதான், புத்தக எழுத்துல இல்லை. நபிகளுடைய காலத்துல இதயத்துல தான் எல்லா நபியும், இல்லைன்னா இந்த ஓலைகள் இதெல்லாம் எழுதிருப்பாங்க, அவ்வளவுதான். யமாமா என்ற ஒரு போர் நடந்தது. அதை நபிகள் நாயகம் வஃபாத்தான பிறகு அதை அபூபக்கர் சித்தியுடைய காலத்துல யமாமான்னு ஒரு ஜங் நடந்தது. அதுல 500 ஹிப்ஸ்மார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போ உடனே சஹாபாக்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, குரான் எங்கன்னா இது அழிஞ்சிருமா, ஷஹீதாக்கிட்டேன்னா உள்ளத்துல இருக்க குரான் போய் எல்லாமே எப்படி மறுபடியும் இது பண்ணும், இதை ஒலைச்சொடும் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அது அபூபக்கர் சித்திக் எல்லாமே சேகரித்து புத்தக வல்லத்துல அது அபூபக்கர் சித்திக்ல, அது உஸ்மான் காலத்துல இல்லை, ராங்கா சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் காலத்துல புத்தகத்துல அந்த ஜமா பண்றது அல்லாஹ்வே ஜமா பண்ணிட்டான். ரசூல்லே ஜமா பண்ணி தான் கொடுத்துறாங்க. அது எந்த வசனம் எங்க இருக்கணும், எந்த சூறா முதல்ல இருக்கணும், எந்த சூறா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா குரான் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மதீனால இறக்கப்பட்டது முதல்ல இருக்கு. 15 வருஷத்துக்கு பின்னால இறங்கப்பட்ட ஆயத்து சூறாலாம் குரான் தொடர்ந்து அல் பக்ரா. எப்படி அது ஏன் முதல்ல இருந்து வரணும்ல, தர்த்தீப்னா மக்கால இருந்து வரணும், இக்ரா பிஸ்மில இருந்து ஸ்டார்ட் ஆகணும். முதல்ல இறங்கினா இக்ரா பிஸ்மி இருக்கணும். அப்படி இல்லையா? அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபுல் ஸ்டார்ட் ஆகுது. அது மதீனா சூறா. அது முதல்ல 40 மதீனா மக்கா மதீனால இருக்கு. அது கம்பைன் பண்ணி அல்லாஹ்வே கம்பைன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முஸ்லிம்கள் ஒரு ரீசன் சொல்றாங்க, அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்ன சொல்றாங்கன்னா, நாளையுடைய மக்கள் வந்து பிறப்பால முஸ்லீம் வந்துடுவாங்க, அவங்க எடுத்த உடனே ஈமான் வந்துடும். அவங்களுக்கு ஈமான் வந்த உடனே முதல்ல அவங்க தஸ்கியா, அதாவது ஷரியத்து அந்த இது சட்டங்கள் தான் அவங்களுக்கு வேணும், ஃபிக்கா தான் வேணும். அதனால இந்த சூரா பக்ரா முதல்ல வச்சுட்டு அதுல எல்லாமே இருக்கு, தொழுகை பத்தி, அதாவது நோன்பு பத்தி எல்லாமே இருக்கு. அது ஃபிக்கா. பின்னால தான் மக்கா வசனங்கள் நடுவில் 2 மக்கா மதீனா எல்லாமே டோட்டலா வரும். இந்த குரானுடைய தர்த்தீபை நீங்க அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் கொஞ்சம் படித்தேன், அதுக்கப்புறம் என்னால் அது கான்செப்ட் பண்ண முடியல. அவ்வளோ அழகா தர்த்தீபா இந்த குரான் அல்லாஹ் தஆலா தர்த்தீபா கொடுத்துருக்கான். அது அந்த குரான்ல படிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்போ உலமாக்கள் அந்த குரானை வேற ரூபத்தில் தான் யூஸ் பண்றாங்க. ஒன்று ரொம்பனா 100% நான் சொல்ல, சில உலமாக்கள் அதுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய இது பண்றாங்க. அதுல நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. மற்ற இந்த உலமாக்கள் இப்போ ரீசெண்டா இங்க அந்த பீகார்ல எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு நாலேஜும் கிடையாது. அவங்க ஹிப்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு ஆயத்து ஒரு மீனிங் கேட்டோம்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இமாம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அது அவங்க அவ்வளவுதான் படிச்சு அவங்க பொழைப்புக்காக வராங்க, அது பண்றாங்க. அதனால எந்த ரிவல்யூஷன் எந்த மாறுதலும் வராதுங்க. முஸ்லீம் வந்து குரான் மறுபடியும் எடுக்கணும், குரான்ல இருந்து தஸ்கியா பண்ணணும், அந்த தஸ்கியாவும் உள்ளத்துல இறங்கணும். உள்ளத்துல இறங்கி 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 தான் அந்த உள்ளத்துல மாறுதல் ஏற்படணும். நம்மளே ஆகிட்டு பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கையில எதுவுமே மாறுதல் இல்லை அப்படியே இருக்குன்னா நம்ம ஒன்றும் குரான் உள்ளத்துல இறங்கலன்னு அர்த்தம். நம்ம படிச்சு டெய்லி படிப்போம், சேஞ்சஸ் இல்லைன்னா அது நோ யூஸ். ஆகவே என்னுடைய உரை இதோட நான் என்னுடைய இது நிறைய இருக்கு, பேச்செல்லாம் நிறைய பேசிட்டு இருப்பேன், போதும். இப்போ நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குரானின் மூலமாக குரானை படிச்சு புரிஞ்சு அதை பிரகாரம் எவ்வளவு படிச்சு புரியும் அதோட அமல் கூடிய தௌஃபீகை உங்களையும் என்னையும் உலகத்துடைய அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முதல்வாக கடைசியா சொல்றது உட்கார்ந்து சொல்லுங்க. மக்களையும் முதல்ல வந்து மக்கள் தான் இருந்தாங்க. அது எப்படி குரான் வந்து இப்படிதான் அவர்களுக்கு எப்படி அது புரிய பண்றாங்க, எதை வச்சு மாத்தினாங்க? ஒவ்வொரு ரம்ஜான்லயும் நபிகள் நாயகம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்காருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் சூறா கொஞ்சம் தான் இறங்கி இருக்கும், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க.
ஜிப்ரேல் கேட்பாங்க, அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் எவரி ரம்ஜான்ல. செகண்ட் இயர்ல இன்னும் கொஞ்சம் குரான் அதிகமாக இருந்திருக்கும், அதுவும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இறங்கி இருக்கோ அதை வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிட்டே வருவாங்க. லாஸ்ட் இயர்ல வந்து 2 வாட்டி ரம்ஜான்ல 2 வாட்டி ரிவிஷன் பண்ணாங்க நபிகள் நாயகம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த டைம்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட கேட்டு எங்க ஆயத்தை எங்கணும் அதெல்லாம் கரெக்டாக அவங்க வச்சுட்டாங்க. அது மனிதர்களால் வைக்க முடியும். வேற என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நான் சொன்னது என்ன புரிஞ்சுங்க? அதுல இருந்து தமிழ் அரபி வாழ்க அதுக்கு என்ன அர்த்தம் வெளியிப்போ அப்படின்னு நான் சொல்றேன்னு முடியாது. வாழ்க்கைங்கிறது அவன் நினைப்பான். அதுதான் இப்போ என்ன பண்ணா, அந்த அரபிக்கு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி 100% அரபி லாங்குவேஜ் அப்படியே எந்த லாங்குவேஜில் போட முடியும். எந்த லாங்குவேஜ் 100% மொழிபெயர்த்த முடியாது. கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருதான். அதோடைய வேர்ட்ஸ் வந்து இதில் கம்பேர்ட் அப்படியே சூட்டபிள் ஆகுது. மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணி உலமாக்கள் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் தப்சீர் எழுதுனவங்க அந்த இது ஒன்று அது மேக்ஸிமம், ஆனால் 100% சொல்ல முடியாது. சில வேர்ட்ஸ் வந்து அரபியில் இருக்கு, அது தமிழ்ல அதில் ஈடு அந்த வேர்டுக்கு வந்து ஈட தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ்ல இல்லை, உருதுல இல்லை. அதுதான் இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த மக்கள் சகாபாக்கள் இருக்கு, அவங்களுடைய ஓதுற அரபி தான் 100%. ஏன்னா அவங்க வந்து நபியில தர்பியத் பண்ணி வந்திருக்காங்க. அதுலயும் வந்து அது அபூபக்கர் சித்திக், அது உமர் ஃபாரூக், அவங்கெல்லாம் டாப் மோஸ்ட் சஹாபாக்கள் 3 கேட்டகரி இருக்கு. அந்த சஹாபாக்கள் அவங்களுடைய இதே லஹஜா, அது வந்து அவங்களுடைய லஹஜா சொல்லுவாங்க. அதுல அரபி மொழியில என்ன பண்ணுவாங்க, அந்த இதுல வந்து உங்களுக்கு தலஃபூஸ், இப்ப நிறைய இமாம்கள் தலஃபூஸ் தப்பா பண்றாங்க, நிறைய பண்றாங்க. அது நம்ம தலஃபூஸ்னா உச்சரிக்கிற அந்த அந்த இது கூட எங்க மீனிங் மாறிவிடுவாங்கன்னு சொல்லி, அதை உஸ்மான் காலத்துல என்ன நடந்ததுன்னா, ஜேர் ஜபர் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இது மீனிங் மாற விடாது. நீ இப்போ மதுரை தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜேர் நபிகள் இறங்கப்பட்டது ஜேர் ஜபர்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க தாய்மொழி அது, அவங்களை அப்படியே என்ன புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து புதுசா ஒன்று சொல்ல வேணாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றேன், உங்க தாய்மொழியை நான் இறக்கிருக்கேன், நீங்க ஹிதாயத் பெற மாட்டீங்களா? நீங்க நேர்வழி வர மாட்டீங்களா? உங்க இதயங்கள் என்ன, உங்க இதயத்துல என்ன கல்லாக்கப்பட்டிருக்குதா? உங்க காதுகள் என்ன செவிடாக்கப்பட்டிருக்குதா? உங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு சொல்லி அல்லாஹ் கேட்கறான் குர்ஆன்ல. அவ்வளோ தஸ்கியா கொடுத்து மக்கள் வர மாட்டாங்க. அவரு நபிகள் நாயகம் வீழ்ச்சி அடைந்தப்போ அல்லாஹ் தஆலா தசல்லி கொடுக்குறான். உங்க வேலை வந்து ஜஸ்ட் இப்பதான் ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, 1,24,000 நபிமார்கள் அதாவது சஹாபாக்கள் வந்த உடனே அப்ப சொன்னாங்க, நான் வந்து உன்னுடைய பைகாம் அவனுடைய இது குர்ஆன் முழுமை உங்களிடத்துல சமர்ப்பித்து விட்டேனா? ஆம் ரசூலுல்லாஹ். 3 வாட்டி கேட்டாங்க. 3 பெரிய மஜ்மா, லவுட் ஸ்பீக்கர் கிடையாது, இங்க சொன்னா அங்க கொண்டு சொல்லுவார் சொல்லு. 3 வாட்டி கேட்டு அதுக்கப்புறம் ஆயத்தை பத்தி அல்லாஹ் தெரியும், நீதான் சாட்சியா அல்லாஹ், நான் உன்னுடைய பயம், நான் அதுல ஒரு சின்ன குறையோ அதிகமாவோ கம்மியாவோ நான் பண்ணல, அப்படியே உன்னுடைய தீனை உன்னுடைய கலாமை நான் இந்த மக்கள் இடத்துல சேர்த்துட்டேன், நீதான் சாட்சின்னு சொல்லி ஹஜ்ஜத்துல் விதால சொல்லிட்டாங்க. அவருடைய வேலை சைன் ஆஃப் ரிலீஃப், பெரிய போஜ், பெரிய சுமை, பெரிய உலகத்துல அந்த சுமை யாருக்கும் கிடையாதுங்க. நபிகள் நாயகத்துக்கு கொடுத்த சுமை வந்து அந்த போஜ் வந்து அந்த சுமை வந்து வேற யாருக்கும் இல்லை. குர்ஆன் அல்லாஹ்வோட கலாமுக்கு மேல வேற எந்த சுமை கிடையாது. அது வந்து சைன் ஆஃப் ரிலீஃப் கொடுத்த பிறகுதான் அவருக்கு ஒரு ரிலீஃபே கிடைச்சது நபிகள் நாயகத்துக்கு. நான் என்னுடைய பணியை நான் சரியா செஞ்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம அதுல இருந்து மகமே தெரியும்னா அதுக்கு பின்னால் நம்ம போக மாட்டோம். இப்போ உலகத்துல என்னன்னா, எதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்குதோ, எதுல பெனிஃபிட் இருக்கோ, சுயநலம் இருக்கோ, அதுல இருந்து நான் இது கிடைக்குமா, இல்ல பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, பைசா கிடைக்குமா, வேற எதனா கிடைக்குமா, அது பின்னால் தான் ஒரு நேரத்தை நம்ம செலவு பண்றோம். குர்ஆன் பக்கம் நேரத்து, ஏன்னா அது தெரியல, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ரம்ஜான் நம்மளுக்கு நெருங்குது. ரம்ஜான் டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
பொதுவாகவே இன்னைக்கு நமக்கு மத்தியில குரான் வந்து தூரமா இருக்கு. இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு பிளான் என்னன்னா, முஸ்லீம்களையும் குரானையும் நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சக்சஸ் ஆயிடுவோம். அதனால முஸ்லீமையும் குரானையும் வந்து சேர்க்க விட மாட்டாங்க, தூரமாவே வச்சுப்பாங்க. அப்படியே சேர்த்தா கூட அப்பா பேச சொன்னார்ல, அப்படியே சேர்த்தா நீ அரபில படிச்சுக்கோ, இபாதத்து வரைக்கும் படிச்சுக்கோ, நமாஸ், ரோசா, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதுக்குள்ளே நீ இருந்துக்கும். அதை தாண்டி வேற எதுவுமே குரான் கிட்ட நீ போயிடாது. ஆனா குரான் வந்து ஒரு கடல் சொன்னாங்க, கடல். மௌலானா மௌதூதி சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, குரான் வந்து கடலை போன்று. இன்னைக்கு கடல் முன்னாடி போயிட்டு ஒரு முஸ்லீம் எப்படி நிற்கிறான்னா, ஒரு டிராப் தண்ணி கேட்டு நிற்கிறான். ஒரு டிராப் அது கை எடுத்து அவ்வளவு இருக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு முஸ்லீம் ஆலிம்கள் முதல் கொண்டு எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாமே குரான் கிட்ட அப்படிதான் இருக்கும் முஸ்லீம். ஆனா கடல் ஃபுல்லாவே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. குரான் கிட்ட நம்ம அரசியலை கேட்கணும், குரான் கிட்ட பொருளாதாரத்தை கேட்கணும், குரான் கிட்ட என்னுடைய குடும்பவியலை கேட்கணும், குரான் கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்கணும், குரான் கிட்ட என்னுடைய ஆகிரத்தை ஜன்னத்தை கேட்கணும், குரான் கிட்ட அல்லாஹ்வுடைய ரிசாவை கேட்கணும். இதெல்லாம் நான் கேட்கறது இல்லை. குரான் கிட்ட வெறும் வந்து ஃபிக்ஹ் மசாயில், நமாஸ், நான் எத்தனை ரக்காய் சொல்லணும், எப்படி ரோசா வைக்கணும், எப்படி இது பண்ணணும், இதை மட்டும் வந்து நான் குரான் கிட்ட கேட்டுருக்கேன். இதை தாண்டி கல்புக்கு ஒரு புத்துணர்வை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிதாப் தான் உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகா வந்து சொல்லி தந்தாங்க. குரானை நாம் படிப்போம், பொருளறிந்து படிப்போம். அல்லாஹ் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கான் எனக்கு தான் சொல்லியிருக்காங்க. சுரே அல் அம்பியால 21வது அத்தியாயத்துல 10வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மனிதர்களே, உங்களிடத்தில் நாம் ஒரு வேதத்தை அனுப்பி இருக்கின்றோம், அதில் உங்களை பற்றியே நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம். என்னை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான், நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ். சஹாபாக்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்தையும் குரான் இடத்துல கேட்டாங்க, குரான் கிட்ட பேசினாங்க, குரான் கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு நம்ம அதை பண்றது இல்லை. அது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி. குரான் கிட்ட பேசுறது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி. நான் அடிக்கடி சொல்லுவேன், அல்லாஹ்கிட்ட நான் பேசணும், அல்லாஹ்கிட்ட கம்யூனிகேஷன், 2-வே கம்யூனிகேஷன் இருக்கணும். அல்லாஹ்கிட்ட நான் பேசணும், அல்லாஹ் என்கிட்ட பேசணும், ரெண்டுமே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னாக்கா, நான் மட்டும் அல்லாஹ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் எனக்கு இது கூட, அதை கூட, அப்படி கூட, இப்படி கூட, இப்படி கூட. ஆனா அல்லாஹ் என்கிட்ட என்ன பேசுறான்னு நான் கேட்கறதே கிடையாது. அல்லாஹ் என்கிட்ட பேசுறான்ல, அது குரான் வழியா தான். நான் அல்லாஹ்கிட்ட பேசுறது சஜ்ஜால, நமாஸ் வழியா அல்லாஹ்கிட்ட நான் பேசுறேன், அல்லாஹ்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு இது கூட, அந்த பரக்கத் செய், இதை செய், அது செய், எல்லாம் கேட்கிறேன் அல்லாஹ்கிட்ட. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு நான் கேட்கறது கிடையாது. இது எப்படி மேட்ச் ஆகும்? ரெண்டுமே இருக்கணும். அல்லாஹ் சொல்றதை கேட்டாதான் நான் சொல்றது அல்லாஹ் கேட்பான். இந்த மாதிரி பதுக்குருனி அதுக்கு இருக்கும் பஷ்குருளி வளர்க்கணும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன், என்னை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா. நாசுக்கூர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய கலாமை நான் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், அதன்படி நான் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆக இந்த வகையில குரானை நம்ம அணுகாதான் நம்மளுக்கு முழுமையான ஒரு வெற்றி இருக்கு. ஆக அந்த வகையில இந்த ரமலான் அருகுவோம். ரமலானில் குரானோடு அதிகமாக ஒரு தாலுக், குரானோட ஒரு அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஏற்படும். ரமலான்ல மட்டும் இல்ல, ஆக்சுவலி முஸ்லீமுடைய ஒரு சுன்னா, முஸ்லீமுடைய ஒரு நேச்சரே என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, எப்படி ஒரு மீனுக்கு வந்து தண்ணியில இருந்து எடுத்துட்டா மீன் வந்து உசுரோட இருக்காது, தண்ணியில தான் இருக்கணும். அது அப்படித்தானே, ஒரு மீன் வந்து தண்ணியில தான் இருக்கணும். அதே ஒரு முஸ்லீம் வந்து டெய்லி குரான் படிக்காம அவன் அந்த நாள் போவே கூடாது. டெய்லி குரான் படிக்கணும். அதுவும் குறிப்பா அகிமி ஸலாத்தி லிதுலுகி ஷம்ஸி இலா கஸகி லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நீங்கள் ஃபஜ்ர்ல படிங்க, வலியுறுத்துறான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, குர்ஆனை நீங்கள் ஃபஜ்ர்ல படிக்கிறது மஷ்ஹூதா, அது சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ்வின் இடத்துல சரி, நாளைக்கு மறுமையிலும் சரி, இம்மையிலும் சரி உங்களுக்கு சாட்சி சொல்லும். குர்ஆனை வந்து நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும், செயல்படுத்தணும், அதன்படி மக்களை அழைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அறிவுறுவானாக என்று இந்த அளவோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன்.
சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க